இரண்டாவது வினாபத்திரத்தை பற்றி நாங்கள் வந்து பார்ப்போம். அதிலேயும் 50 வினாக்கள் காணப்படுகின்றன. வகுப்பிலே நாங்கள் பார்க்கின்ற போது சரியா அதில் வந்து முதலாவது வினாவை பாருங்க. புராதன இந்துக்களின் அரசியல் பொருளாதார முறைகள் பற்றி கூறுவது. சரியா என்ன சொல்லப்படுகிறது? புராதன இந்துக்களின் அரசியல் பொருளாதார முறைகள் பற்றி கூறுவது. அது உங்களுக்கு 5 விட தந்திருக்கு. 1 பாக சாஸ்திரம், 2வது நாட்டிய சாஸ்திரம், அடுத்தது அர்த்த சாஸ்திரம், அடுத்து மயமதம் மற்றும் சில்பரத்தினம். மாணவராது சில்பரத்தினம். இப்போ இதில் பிள்ளைகளுக்கு புராதன இந்துக்களது அரசியல் பொருளாதார முறைகள் பற்றி கூறுற நூல் கௌடில்யற்ற அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் தான் எங்களுக்கு புராதன இந்துக்களினுடைய அரசியல் பொருளாதார முறைகள் பற்றி கூறும் வகையில் அமைந்திருந்தது. அது முதலாவது நாங்கள் சொல்றோம். அடுத்து 2வது வினா பாருங்க. இந்துக்களின் உணவு முறைகள் பற்றி கூறுவது. இந்துக்களின் உணவு முறைகளை பற்றி கூறுவது. அது ஒன்று சகடாதிகாரம், அர்த்த சாஸ்திரம், மனுதர்ம சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், பாக சாஸ்திரம். சகடாதிகாரம் என்றால் சிற்பக்கலை பற்றி சொல்றது, அர்த்த சாஸ்திரம் அரசியல் பொருளாதாரம், மனுதர்ம சாஸ்திரம் நீதி நூல், வாஸ்து சாஸ்திரம் வந்து கட்டிட சிற்பம் பற்றி சொல்றது. பாக சாஸ்திரம் என்பது எங்களுக்கு இந்துக்களின் உணவு முறை பற்றி கூறுகின்ற நூலாக வந்து அமைந்திருப்பதனை காணுகின்றோம். இதில் இந்துக்களின் உணவு முறை பற்றி கூறுகின்ற பாக சாஸ்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியோ, ரைட். அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்கின்ற போது 3வது வினாவை பாருவோம். 3வது வினாவில் என்னென்றால் விதி நூல்கள் நினைத்து செய்யப்பட்டவை, நினைக்கப்பட வேண்டியவை, அடுத்தது நினைத்து பின்பற்ற வேண்டியவை என கருதப்படுகின்ற நூல்கள். அதை நாங்கள் ஸ்மிருதிகள் என்று சொல்லுவோம். ஸ்மிருதிகள் இதுக்கு விடையாக இங்கே நாங்கள் வந்து 5 தந்திருக்கோம். தர்ம சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சிற்ப சாஸ்திரங்கள், ஔவையார் பாடல்கள். அப்ப இதில் ஸ்மிருதிகள் என்று சொல்லப்படுபவை எது? தர்ம சாஸ்திரங்கள். சுருதியனப்படுவது வேதங்கள். அப்ப இங்க விதி நூல்கள் என்னவோ, அல்ல நினைத்து செய்யப்பட்டவை என்னவோ, அல்ல நினைக்கப்பட வேண்டியனவோ, அல்ல நினைத்து பின்பற்றப்பட வேண்டியவை என கருதப்படுகின்ற நூல்கள் ஸ்மிருதிகள் என்று சொல்லப்படுகின்ற தர்ம சாஸ்திரங்கள் முதலாவது விடை. ஓகே, இதுவும் நம்மளுக்கு தெரியாது. சரிதானே? அதே மாதிரி அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம். 4வது வினாவுக்கு நாங்கள் செல்வோம். பாருங்க, வேதோ கிலோ தர்ம மூலம் என வேதங்களே தர்மத்தின் மூலம் என கூறியது. அறக்கோட்பாடு தேய்ச்சி நாங்கள் அந்த 6வது 7வது வரையில் ஒன்று சுக்கிரநீதி, மனுதர்ம சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், மற்றது தர்ம சூத்திரங்கள். தடம் சூத்திரம் இருக்கு, தர்ம சூத்திரங்கள். இந்த குற்று வந்து இங்கே வந்தது, தர்ம சூத்திரங்கள். சரிதானே? தடம் சூத்திரங்கள் அப்படி இல்லை, தர்ம சூத்திரங்கள். சரி, தர்மசாஸ்திரங்கள் முற்பட்டவர்கள் தர்ம சூத்திரம். அப்ப இதுல வேதோகிலோ தர்ம மூலம் என வேதங்களே தர்மத்தின் மூலம் என கூறியத நூல் வந்து மனுஸ்மிருதி அல்லது மனுதர்ம சாஸ்திரம். ஆகவே 2வது எங்களுக்கு விடையாக இருக்கு. ஓகே, 2வது விடை. சரி, 5வது வினாவுக்கு செல்லுவோம்.
ஐந்தாவது வினாவுக்கு நாங்கள் செல்லுகின்ற போது ஒன்று என்ன பிள்ளையார், குடிகாத்தல், வேட்டல், வேள்விகளை செய்வது, ஓதுதல் என்பவற்றுக்குரிய வர்ணதல். குடிகளை காப்போர்கள் உங்களுக்கு 4 வர்ணத்தார்கள் தெரியும். பிராமணர், சத்திரியர், வைசிகர், சூத்திரர். இருபது குடிகாத்தல் யாருந்தாலே உங்களுக்கு சிம்பிளா தெரியலாம். இதுல 5 விடகம் இருக்கு. வனப்பிரஸ்தர், பிராமணர், சத்திரியர், வைசிகர், சூத்திரர். உங்களுக்கு பிராமணர்கள் வேட்டல், வேட்பித்தல், ஓதல், ஓதுவித்தல், ஈதல், ஏற்றல் ஆகிய கடமை. அதோட சேர்ந்து குடிகாத்தல் செய்கிறவர் சத்திரியர். விவசாயம், மந்த வளர்ப்பு, வட்டிக்கு பணம் கொடுக்கிறது வைசிகர். அந்த 3 வர்ணத்தார்களுக்கு வேண்டிய கடமைகளை ஆற்றுபவர்கள் சூத்திரர். அந்த வகையில் இங்கே என்ன விடையாக அங்க 3வது விடை எது? 3வது சத்திரியர் அங்கு விடையாக காணப்படுகிறது. சத்திரியர் என்பது அங்கு விடையாக காணப்பட்டிருப்பதை நாங்கள் காட்டுறோம், அதை நாங்கள் சொல்றோம். ஓகே, ரைட். அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கின்ற போது என்ன, தேவாரம் வேத சாரம் எனும் நூலினூடாக வேதம் குறிப்பிட்டதனையே தேவாரங்கள், சரியா, தேவாரங்கள் இசையுடனும் பக்தி ரசத்துடனும் கூறுகின்றன என எடுத்து காட்டியவர். தேவாரம் வேதசாரம் என்ற நூல் என்றாலே சிம்பிளா யார் பாடினர்? விடையாக பாருங்க, காசிவாசி சிந்திநாதையர், ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர், மீராபாய், பெரியாழ்வார், அருணாசல தேசிகர். தேவாரம் வேதசாரம் அதாவது வேதம் குறிப்பிட்டதையே தேவாரங்கள் இசையுடனும் பக்தி ரசத்துடனும் கூறுகின்றன என கூறியவர் காசிவாசி சிந்திநாதையர். காசிவாசி சிந்திநாதையர் என்று நாங்கள் சொல்றோம். சரியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். சரியானே? பாருங்கோ, அடுத்ததாக என்ன சொல்றோம் என்றால், சுவாமி விவேகானந்தரின் அமெரிக்க சிஷ்யை, அமெரிக்க நாட்டின் சிஷ்யை யார் என்று கேட்கிறோம். விவேகானந்தரை பற்றி படிச்சிருக்கீங்க. ஒன்று காரைக்கால் அம்மையார், அவபாமி அம்மையார், ஜிஜு போப், சாரதா அம்மையார், வினோபாஜி. சரியோ? இதில் அமெரிக்க சிஷ்யை யார் என்று கேட்டால், சிஷ்யை என்று கேட்டால் நீங்கள் அவபாமியா அம்மையாரை குறிப்பிடப்படும். அவபாமியா அம்மையாரை குறிப்பிடும். சரிதானே? இது 2வது விடை. சரியோ? இல்லை 2வது விடையாக காணப்படுகிறது. ஓகே, அடுத்தது 8வது விடயத்தை பாருவோம். என்னென்றால், தமிழ் சிவனடியார்களின் மேலாண் உரிமையை புராதனர் என கூறி ஏற்றுக்கொள்ளும் சைவ சமய பிரிவு புராதனர் என்று சொல்லுவது. சரியோ? இது எம்சிக்குள்ள நாங்கள் தெரிஞ்சிருப்போம். ஒன்று இது வைகாசன, வீரசைவ, காஷ்மீர சைவம், காளாமுக, காபாலிக. இது சைவத்துக்கு. இதில் பிள்ளைகள் வீர சைவம் தான் என்ன எங்களுக்கு அந்த தமிழ் சிவனாடியார்களின் மேலாண்மையை புராதனர் என கூறுகின்ற சக்தி விசிட்டாத்வைதம் என்று நாங்கள் வீர சைவத்தை சொல்றோம். இலிங்காயுதம் என்று சொல்றோம். சரி, இலிங்காயுதர் என்றால் சக்தி விசிட்டாத்வைதம் என்றால் வீர சைவத்தை குறிக்கின்ற பகுதி. இதெல்லாம் நீங்கள் எம்சிக்கு கேட்ட மாதிரி தெரிஞ்சு கொண்டிருக்க. சரிதானே? வீர சைவர் என்று நாங்கள் சொல்றோம். ஓகே, அடுத்ததா பாருங்க பிள்ளைகள். அடுத்த அம்சமாக 9வது வினாவை பாருங்க. 9வது வினா இங்க என்ன சொல்றோம்னா, சைவ சித்தாந்தத்தை சைவ நெறி என குறிப்பிடுவது. எத்தனை? 9வது வினா இது ஒன்று. அது சைவ சித்தாந்தத்தை சைவ நெறி என குறிப்பிடுவது அல்ல கூறுவது. ஒன்று பெரிய புராணம், கந்த புராணம்,
கருட புராணம், பவிஷ்ய புராணம், திருவிளையாட புராணம். பெரிய புராணம், கந்த புராணம், கருட புராணம், பவிஷ்ய புராணம், திருவிளையாட புராணம். இதிலே சைவ சித்தாந்தத்தை சைவ நெறி என கூறுவது. இதுக்கு விடை முதல் சைவ நெறி என்ற குறிப்பிட்டானது பெரிய புராணம். பெரிய புராணத்தை நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தத்தை சைவ நெறி என கூறுவது பெரிய புராணம் என்று நாங்கள் சொல்றோம். சரியோ? 9வது அது ஓகே சரிதானே? அடுத்த விடியல் 10வது விடயத்தை நாங்கள் பார்ப்போம். 10வது விடயத்தை நாங்கள் பார்ப்போம். 10வது விடயம் என்னென்றால், அவையே தானே ஆய இதுவினையில் போக்கு வரவும் புதிய, அதாவது புதிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என கூறுவது. அவையே தானே ஆய இதுவினையில் போக்கு வரவு புதிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்ற வாசகம் இடம்பெறுவது. உங்களுக்கு என்ன கொண்டு சிலப்பதிகாரம், சிவஞான சித்தியர், திருவருட்பயன், சிவஞான போதம், சிவப்பிரகாசம் என்று தரப்பட்டுள்ளது. சரியோ? இதுல நீங்கள் விடையாக இது பற்றியது சிவஞான போதத்திலே காணப்படுகிறது. 10வதுக்கு உங்களுக்கு விடையாக என்ன விடையல்? சிவஞான போதத்தை நீங்கள் குறிப்பிடலாம். 10வதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சிவஞான போதத்தை நீங்கள் குறிப்பிடலாம். சரிதானே? முதல் 10 கேள்விகளும் கொஞ்சம் ஸ்வீராஜில் இந்த பேப்பரை நாங்கள் முடிச்சுடலாம். சரியா? சிவஞான போதம் இங்கு குறிப்பிடத்தக்கதாக அமைகின்றது என்று நாங்கள் சொல்றோம். சரி, ஓகே. அடுத்த வினா 11வது வினாக்கு போவோம். 11வது வினாக்கு நாங்கள் செல்லுவோம். பாருங்க, இங்க 11வது வினா நாங்கள் 6வது தேர்ச்சியில இருக்கு. ஆன்ம விடுதலையை ஆன்மாக்களின் முக்குணங்களின் அடிப்படையிலும் தீர்மானிக்கப்படுகின்றன என கூறும் தத்துவம். ஆன்ம விடுதலை ஆன்மாக்களின் முக்குணங்களின் அடிப்படையிலும் தீர்மானிக்கப்படுகின்றன என கூறும் தத்துவம். முக்குணங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சாத்வீகம், ராசதம், தாமசம் முக்குணங்கள். இந்த முக்குணங்களின் அடிப்படையில், இந்த முக்குணங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது என்றால் அதில் சொல்லப்படும் முதலாவது சைவ சித்தாந்தம், கேவலாத்வைதம், விசிட்டாத்வைதம், துவைதம், சக்தி விசிட்டாத்வைதம், இப்படி 5 விட தரப்படும். இதுல பிள்ளைகள் எங்களுக்கு அதாவது சாத்வீகம், ராசதம், மற்றது இது தாமசம் என்ற குணத்தின் அடிப்படையில ஆன்ம விடுதலை தீர்மானிக்கப்படுகின்றது என கூறியவர் யார்? மத்துவர். மத்துவற்ற தத்துவம் எது? துவைதம். துவைதம் இருக்கோ எத்தனையாவது? 4வது சொல்றோம். சரியா? அது 4வது துவைதம். முக்குணங்கள் ஆன்ம விடுதலை ஆன்மாக்களின் முக்குணங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றது என கூறியவர் மத்துவர். அது துவைதம் என்றது. சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. அத்வைதத்தின் மறுதலை பொருளை கொள்ளும் தத்துவம். அத்வைதம் என்று சொல்லுவது நிறைய சொல்ற, இன்மை பொருள், மறுதலை பொருள், அன்மை பொருள் என்றெல்லாம் நீங்கள் பார்த்தோம். இதுல அதாவது மறுதலை அத்வைதம் என்று 2 அல்ல, மறுதலை என்று 2 என கூறுவது எது? துவைதம். துவைதம் சித்தாந்தம், பௌத்தம், விசிட்டாத்வைதம், சங்கருடைய அத்வைதம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் என்ன செய்வீங்கள்? இங்கு இதை சொல்லணும், துவைதத்தை சொல்லுவீங்கள். அத்வைதத்திற்கு மறுதலை பொருளை கொள்ளும் தத்துவம் எதென்று கேட்டால் எது? துவைதம் என்று சொல்லுவீங்கள். சரியா? இதுவும் பொருள். சரியா? உடனே 2 புள்ளி ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். அடுத்த வினா 13வது வினா. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இந்த நூல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். நூல்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே என்னென்னா உபதேச சகஸ்தி. எது? உபதேச சகஸ்தி, ஆரியா சதகம், பஜகோவிந்தம் போன்ற நூல்களை தந்தவர். உபதேச சகஸ்தி, ஆரியா சதகம், பஜகோவிந்தம் போன்ற நூல்களை தந்தவர். நான் எப்படி சிவானந்த லகரி,
விவேக சூடாமணி, உபதேச சகஸ்தி, ஆர்யா சதகம், வஜ கோவிந்தம், சுப்பிரமணிய புஜங்கம், இதெல்லாம் ஒரு அட்டன். யாரு 5 பேர் தான் இருக்கு. ஒன்று பெரியார், மீராபாய், ஆண்டாள், தயானந்த சரஸ்வதி, ஆதிசங்கரர். யார் பிள்ளைகள்? 5வது ஆதிசங்கர் தான் இந்த நூல்கள். மேலும் பல நூல்கள், அவற்றை நூல்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ராமானுஜ நூல்கள் வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கீதகம், கப்ஜ திரயம், கிடந்த திரயம், எல்லாம் ராமானுஜம். அதே மாதிரி சங்கரற்ற நூல் எது, மத்துவற்ற நூல் எது, இதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த கேள்வியை நாங்கள் பார்க்கின்ற போது 14 என்றால் பலன், பேறு, தடை, உபாயம், இடையூறு என்று அர்த்த பஞ்ச ஞானம் பற்றி கூறுவது. 5 விஷயத்தை அர்த்த பஞ்ச ஞானம் அறிவு பற்றி கூறுவது எதென்று கேட்டால், ஒன்று மீரா பஜனை, மீராண்ட பாடல், கபீர்தாசரால் பாடப்பட்டது, கபீர்தாஸ் அதாவது கபீர் பந்தி, சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், பகவத்கீதை, திருமுறைகள். இது வைணவம் சார்ந்தது. அர்த்த பஞ்ச ஞானம் என்றால் பலன், பேறு, தடை, உபாயம், இடையூறு. இந்த 5 தான் அர்த்த பஞ்ச ஞானம். அடுத்த சில அர்த்த பஞ்ச ஞானம் என்று கேட்டால் நீங்க சொல்லுங்க. இவை செய்வது அது எங்கே இருக்கின்றால் பகவத்கீதையில காணப்படுகின்றது. பகவத்கீதையில காணப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் என்று சொல்றோம். இது இங்கே 14வது விடயமாக இது நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம். சரிதானே? அப்ப இந்த அர்த்த பஞ்ச ஞானம் என்று தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப எந்த நூலிலே இருக்கு, எந்த நூல் பிள்ளைகள் எங்கே பகவத்கீதையில காணப்படுகின்றது என்பதை பற்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். ஓகே, சரி. அடுத்த வினாவை செல்வோம். பாதராயணரால் அருளப்பட்டது. பாதராயணராலே இது அருளப்பட்டது. ஒன்று வடகலை, தென்கலை, மாண்டோக்கிய காரிகை, வேதாந்த சூத்திரம், பஞ்சராத்திரம் என்றால் உங்களுக்கு தெரியும். பாதராயணராலே அருளப்பட்ட நூல் பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? வேதாந்த சூத்திரம், சாரீரக சூத்திரம். இங்கே நாங்கள் பிரம்மசூத்திரத்துக்கு வழங்கப்பட்ட இன்னொரு பேர் என்ன? வேதாந்த சூத்திரம். ஆகவே 4வது விடை இங்கே 4வது விடையாக இது விளங்குவதென நாங்கள் பிரம்மசூத்திரம் தான். பிரம்மசூத்திரத்துக்கு வழங்கப்படுற வேறு பேர் தான் எது பிள்ளைகள்? இங்கு எது? வேதாந்த சூத்திரம். அதை நாங்கள் சொல்றோம். சரியா? ரைட். ஓகே. இது பாதராயணர் பிரம்மசூத்திரத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து பண்றேன். அடுத்த பிள்ளைகள் உபநிடதங்கள்ல இருந்து அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு எடுத்து பாருங்க. என்னென்னு சொல்லப்படுவதால், பொருத்தமான சீடர்களுக்கே மறைபொருள் தத்துவங்களான உபநிடத ஞானம் போதிக்கப்பட்டதனால், பாருங்க, உபநிடத ஞானம் போதிக்கப்பட்டதனாலே உபநிடதங்கள் எப்படி அழைக்கப்பட்டன என்று சொல்லப்படும். பாருங்க, பொருத்தமான சீடர்களுக்கே மறைபொருள் தத்துவங்களான உபநிடத ஞானம் போதிக்கப்பட்டதனால உபநிடதங்கள் எப்படி அழைக்கப்பட்டன? ஒன்று ரகசியங்கள் எனப்பட்டன, ஞானகாண்டம் எனப்பட்டன, ஞான உபதேசங்கள் எனப்பட்டன, வேதாந்தம் எனப்பட்டன, வேத சிரசு எனப்பட்டன. இதெல்லாம் உபநிடதங்களுக்கு வழங்கப்படுகின்ற பெயர்கள். உபநிடதங்களுக்கு வழங்கப்படுகின்ற பேர். அப்ப இதுல மறைபொருள் தத்துவங்களை யாருக்கு? பொருத்தமான சீடர்களுக்கு மட்டுமே மறைபொருள் தத்துவங்களான உபநிடத ஞானம் போதிக்கப்பட்டதனாலே அவை என்னென்ன பிள்ளைகள்? இரகசியங்கள் என போற்றப்பட்டன, என அழைக்கப்பட்ட இரகசியங்கள் என்று அழைக்கப்பட்டதனை நாங்கள் காணுகின்றோம். இதுவும் இங்கே குறிப்பிடத்தக்க அம்சமாகும். சரியா? ரைட். அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினா எது? 17வது வினாவை நாங்கள் பார்ப்போம். 17வது வினாவை நாங்கள் பார்க்க போறோம். 17வது வினா என்னன்னா, சித்தாந்தன நிவேதிகம் என கூடிய சிவாகமம். சிவாகமங்கள் எல்லாம்
சிவாகமங்களை நாங்கள் வந்து பார்க்க அதில் சித்தாந்தன நிவேதிகம் எனக்கூடிய சிவாகமம் கேரணாகமம் இருக்கு, ரெண்டாவது காமிகாகமம் இருக்கு, அடுத்த ரௌரவாகமம் இருக்கு, பௌஸ்கராகமம் இருக்கு, வாதுடாகமம் இருக்கு. இதில் சித்தாந்தன நிவேதிகம் என கூறிய சிவாகமம் காமிக ஆகமம். ஆகவே எத்தனையாவது? இரண்டாவது விடை. இரண்டாவது நீங்கள் வந்து பார்க்கின்ற போது அங்கு காமிக ஆகமமாக அமைவு பெற்றிருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். சரிதானே? வாகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட விடயம். சரி, ஓகே. அடுத்த வினாக நாங்கள் வந்து பார்ப்போம். பாருங்க, இங்க வேண்டுதல்கள் என்ன பிள்ளைகள்? வேண்டுதல்கள் கர்மவினை மறுபிறப்பு என்பன பற்றி விரிவான செய்திகளை தரும். இதுக்கு வேத சூத்தம், இதுக்கு வேத சூத்தம் எது என்பது பற்றி சொல்லப்படுகிறது. என்னென்று? வேண்டுதல்களை பற்றியும் கர்மவினை மறுபிறப்பு என்பவை பற்றிய விரிவான செய்திகளை தருகின்ற சூத்தம் எது என்று நாங்கள் பார்க்கின்ற போது அங்க 5 வினாக்கள் தரப்பட்டுள்ளன. ஒன்று வருண சூத்தம், இரண்டாவது நாசதிய சூத்தம், 3 முனி சூத்தம், 4 புருஷ சூத்தம், 5 ஜம சூத்தம், 5வது இங்கு விட. அவங்களுக்கு ஒவ்வொரு சூக்தம் என்னென்னத்தை பற்றி சொல்லுதுன்றதை பற்றி தெரிஞ்சிருக்கும். வருணனை பற்றி என்ன சொல்லுது, நாசதிய சூக்தம் என்னத்தை பற்றி சொல்லுது, முனி சூக்தம் என்னத்தை பற்றி, புருஷ சூக்தம் என்னத்தை பற்றி, வருண பாபாடை பற்றி கூறுவது எது? புருஷ சூக்தம். சரி, ஜம சூக்தமே இந்த வேண்டுதல்கள் பற்றியும் கர்ம வினை பற்றியும் மறுபிறப்பு பற்றியும் விரிவான செய்திகளை எங்களுக்கு தருகின்றது என கூறி இருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். இது குறிப்பிடத்தக்க அம்சம். ஓகே பிள்ளைகள், ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். எத்தனை? 19வது விடயத்தை நாங்கள் பார்க்க போறோம். 19வது விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது வேதம் மரமாகில் ஆகமம் அந்த மரத்தில் படுத்த கனி என குறிப்பிட்டவர் விஜயநகர நாயகர். சரி, வியூலானந்தரை தவிர மிச்ச 4 பேரும் விஜயநகர நாயகர் காலத்தில் அருணகிரிநாதர், தாயுமானவர், குமரகுருவரர், துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள், சுவாமி வியூலானந்தர். மிச்சம் இந்த 4 பேர்ல வேதம் மரமாகில் ஆகமம் அந்த மரத்தில் பழுத்த கனி என கூறியவர் 3வதாக சொல்லப்பட்ட குமரகுருவரர். குமர குருவரரே இங்கு வந்து சொல்லப்பட்டவராக அமைந்திருந்ததனை நாங்கள் காண்கிறோம். இதுவும் சரி, ஓகே. அடுத்ததாக நாங்கள் 20வது வினாவை பார்ப்போம். 20வது வினாவை நாங்கள் வந்து பார்ப்போம். 20வது வினாவை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு சொல்லப்படுகிறது கிதியை கிதியை என மருவும் அவையாவும் ஞானம் கிடைத்திற்கு நிமித்தம் என கூறும் நூல். கிரியை என மருவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கூறும் நூலனையில உங்களுக்கு இங்கே 5 விடைகள் வழங்கப்பட்டுள்ளன. பாருங்க பிள்ளைகள், 1 சிவஞான போதம், 2வது திருவருட்பயன், 3வது சிவப்பிரகாசம், 4 சிவஞான சித்தியார், 5வது இருபாகுது. 5 வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் உங்களுக்கு 3வதாக காணப்பட்ட என்ன பிள்ளைகள் சிவப்பிரகாசமே இங்கு விடையாக வழங்கப்படுகிறது. எது பிள்ளைகள்? சிவப்பிரகாசம் 3வதாக சொல்லப்பட்ட சிவப்பிரகாசம் இங்கு சொல்லப்படுகிறது. ஓகே, அதை நாங்கள் சொல்றோம். சரி, 21வது பாருங்கோ என்னென்றால் அஷ்டோத்திர நீதி நூல் என சிறப்பித்து கூறப்படுகிறது. அஷ்டோத்திர நீதி நூல் என சிறப்பித்து கூறப்படுகிறது. அஷ்டோத்திரம் 108 கூட்டுகளால் ஆனது. இதுல விடிய பாருங்க, திருக்குறள், சிலப்பதிகாரம், கொன்றை வேந்தன், ஆத்திசூடி,
பிரம்மசூத்திரம். பார்த்தால் இதிலே அந்த 108 கூற்றுகளாலே ஆத்திசூடி அமைவு பெற்றிருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். இது எத்தனையாவது வினாவாக காணப்படுகின்றது இங்கே வந்தால் சரிதானே? 21. சரியா? ரைட். அடுத்த கவனிக்க அடுத்தது கல்வி கோட்பாடுகளை கல்வி கோட்பாடு. கல்வி கோட்பாட்டில் வந்து இந்த பேரறிஞர்கள் சில பேரறிஞர்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது அதில் ஒன்று பாணினி, பாணினி, ரெண்டாவது கௌடில்யர், மூன்றாவது சரகர், மருத்துவரில் சரகர் குறிப்பிடத்தக்க போன்ற பேரறிஞர்களுடன் தொடர்புடைய கல்வி நகரங்கள். கல்வி நகரங்கள் அங்கே காணப்பட்டது நாலந்தா, உஜ்ஜயினி, காஞ்சி, தட்சசீலம், வாரணாசி. வாரணாசிக்கு இன்னொரு பேர் காசி என்று சொல்றோம். வாரணாசிக்கு இன்னொரு பேர் காசி என்று சொல்றோம். இதுல பிள்ளைகள் நாங்கள் பாக்கல இந்த 3 பேரும், அதாவது பாணினி, கௌடில்யர், சரகர் போன்ற பேரறிஞர்கள் தொடர்புடைய கல்வி பேரறிஞர்களுடன் தொடர்புடைய கல்வி நகரம் என்று சொல்லிக்க இங்க பாருங்க. வாரணாசி, அடுத்தது என்ன பிள்ளைகள்? தட்சசீலம், அடுத்தது காஞ்சி, அடுத்தது நாலந்தா, அடுத்தது உஜ்ஜயினி ஆகிய நகரங்கள் இருக்கு. இதில சரியானது இரண்டாவதாக சொல்லப்பட்ட தட்சசீலம். இரண்டாவதாக சொல்லப்பட்ட தட்சசீலம் பிரதானமாக அமைந்திருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். இதில் பாணினி எம்சிகளை கேட்டால் நீங்கள் எழுதுவோம், உங்களுக்கு அப்படியே நோட்ஸில் இருக்கும். பாணினி, கௌடில்யர், சரகர் போன்ற பேரறிஞர்கள் தொடர்புடைய கல்வி நகரம் எதென்று கேட்டால் நீங்கள் தட்சசீலத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். ஓகே, ரைட். அடுத்ததாக 23வது வினாவை பாருங்கள். 23வது வினா, கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் என்று கல்வியிலே எது காஞ்சி மாநகரம் உயர்நிலை பெற்றது என பாடியவர்? இங்கே உங்களுக்கு 5 விட தரப்பட்டுள்ளது. 1 அப்பர் சுவாமிகள், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர். இங்கே இந்த பாடலை பாடியவராக அப்பர் சுவாமிகள் விடையாக வருகின்றது. முதலாவது விடைய சொல்லுவோம், இது பிள்ளைகள் அப்பர் சுவாமிகள் என்று சொல்லுவோம். சரியா? அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த பாடல் நம்ம கேட்ட கேள்வி என்ன? ஃபைனலுக்கு கேட்ட கேள்வி என்று நான் நினைக்கிறேன். அதாவது உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் என கல்வியின் முக்கியத்துவம் பற்றி கூறும் சங்ககால நூல். பாருங்க, இது உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் என்று சொல்லப்படுகின்ற இது கல்வியின் முக்கியத்துவம் பற்றி கூறுகின்ற சங்க நூல். 1 திருக்குறள், நாலடியார், பரிபாடல், மற்றது கலித்தொகை, புறநானூறு. இது 4ஐயும் நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது இங்கே என்ன பிள்ளைகள்? புறநானூறிலே இந்த கருத்து சொல்லப்பட்டிருப்பதனை புறநானூறிலே இந்த கருத்து சொல்லப்பட்டிருப்பதனை நாங்கள் புறநானூறு சொல்லிக்கல இந்த சங்க நூலில் இந்த கருத்து 5வது விடையாக காணப்படுகிறது. ஓகே, அடுத்தது புராதன கல்வி முறையை பரவித்யா, அபரவித்யா என 2 வகையாக வகைப்படுத்திய உபநிடதம். உபநிடதங்கள் படிச்சாங்க. பரவித்யான்ற பிரமம் பற்றிய அறிவு, அபரவித்யான்ற உலகம் பற்றிய அறிவு. அது பற்றி கூறுற உபநிடதங்கள் இங்கே என்ன தந்திருக்கிற? 1 சாந்தோக்கிய உபநிடதம், 2வது ஈச உபநிடதம், அடுத்த கட உபநிடதம், அடுத்த முண்டகோ உபநிடதம், அடுத்த ஹேன உபநிடதம். இப்படி 5 உபநிடதங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளன. இந்த 5 உபநிடதங்கள்ல எது சரி என்றால் 4வதாக சொல்லப்பட்டது முண்டக உபநிடதம். அந்த முண்டகோ உபநிடதத்துல என்ன இருக்கு? புராதன கல்வியை 2 வகையாக பரவித்யா, அபரவித்யா என வகைப்படுத்தியதாக அமைந்திருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். சரியா? அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் பார்க்கின்ற போது
போது சரி நாகரிகம் பற்றி தேர்ச்சி ஒன்றில் நாங்கள் முதல் பேப்பரில் பார்த்த மாதிரி இங்கே ஒரு கருத்தை சொல்கிறேன். பாருங்க அந்த கேள்வியை பாருங்க. எத்தனையாவது 26வது கேள்வி. எக்கோணத்தில் இருந்து பார்த்தாலும் எந்த செயல்கள் மனித ஆன்மாவை செம்மைப்படுத்துகின்றதோ என்ன வளப்படுத்துகின்றதோ அவற்றின் ஒட்டுமொத்த முன்னேற்றமே நாகரிகம் என கூறியவர். பாருங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. எக்கோணத்தில் இருந்து பார்த்தாலும் எந்த செயல்கள் மனித ஆன்மாவை செம்மைப்படுத்துகின்றனவோ அவற்றின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் என்ன முன்னேற்றமே நாகரிகம் என கூறியவர் என்ற கருத்து இருக்கு. பாருங்க பிள்ளைகள், இதற்குரிய விடையை நாங்கள் பார்க்கின்ற போது இங்க என்ன முதலாவதாக யாரு T.S. Eliot. முதலாவது T.S. Eliot, இரண்டாவது அறிஞர் பாவாணர், மூன்றாவது ஆல்பர்ட் ஸ்விட்சர், நான்காவது அடம்பர்க் பூஷன், அடுத்தது டாக்டர் ராதாகிருஷ்ணன், தத்துவஞானி ராதாகிருஷ்ணன். இதில் எக்கோணத்தில் இருந்து பார்த்தாலும் எந்த செயல்கள் மனித ஆன்மாவை செம்மைப்படுத்துகின்றனவோ அவற்றின் ஒட்டுமொத்த முன்னேற்றமே நாகரிகம் என கூறியவர் மூன்றாவதாக சொல்லப்பட்டு ஆல்பர்ட் ஸ்விட்சர் என்பவர் ஆவார். ஆல்பர்ட் ஸ்விட்சர் என்பவராக அமைந்திருந்தவரை நாங்கள் காணுகின்றோம். இதுவும் இங்கே குறிப்பிடத்தக்க அம்சம். ஓகே, அடுத்ததாக கல்வி கோட்பாட்டில் சரியோ கல்வி கோட்பாட்டில் 27வது வினாவாக இருக்கு. வட இந்தியாவிலே சமய நூற்கல்வியை 27வது சமய நூற்கல்வியை வழங்கிய நகரம் பாருங்க. 1 நாலந்தா, 2 உஜ்ஜயினி, 3 பாடலிபுரம், 4 வாரணாசி, 5 தட்சசீலம். 5 விட வந்திருக்கு. இந்த காசி என்று சொல்லப்படுறது வாரணாசி. ஆகவே 27க்கு 4வது விடை சரியாக அமைகின்றது. சரியோ, வாரணாசி, அதாவது காசிக்கு வழங்கப்படுற பேர் தான் வாரணாசி. 27க்கு 4வது விடையாக வழங்கப்பட்டிருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். சரியா? அடுத்தது 28வது நாங்கள் 28 வடமேற்கு பகுதிகளிலே உலகியல் சார்ந்த கலைத்துறைகளுக்கு முதன்மை அளித்த நகரம். பாருங்க, வடமேற்கு பகுதிகளிலே உலகியல் சார்ந்த கலைத்துறைகளுக்கு முதன்மை அளித்த நகரம். 1 தட்சசீலம். சரியோ, 28வது 1 தட்சசீலம், 2வது வாரணாசி, 3வது நாலந்தா, 4 தொண்டை மண்டலம், அடுத்தது எதுபள்ளியல் காஞ்சிபுரம். வடமேற்கு பகுதியில் உலகியல் சார்ந்த கலைத்துறை தட்சசீலம் என்று நாங்கள் சொல்றோம். எதுபள்ளியல் தட்சசீலம் என்று நாங்கள் சொல்றோம். ஓகே, 28 சரி. அடுத்ததா பிராரம்பங்கள் 29வது நாங்கள் பார்க்கின்ற போது அதாவது சித்தாந்த சாஸ்திர நூல்களில ஒரு நூல் பலபக்கம் அதாவது சுபக்கம் எனும் 2 பிரிவுகளை உடையதாக காணப்படுகின்றது. என்ன? பலபக்கம் சுபக்கம் எனும் 2 பிரிவுகளை உடைய சித்தாந்த சாஸ்திர நூல். 1 சிவஞான போதம், 2 சிவஞான சித்தியார், 3வது சிவப்பிரகாசம். சரியோ, 4வது என்ன பிள்ளைகள்? திருவருட்பயன், 5வது உண்மை விளக்கம். இது உங்களுக்கு பலபக்கம், அடுத்தது
நாங்கள் சுபக்கம் என்று வந்து சொல்லுகின்ற போது எங்களுக்கு அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் இங்கே சிறப்பாக இந்த 2 வகையாக அமைவு பெற்றிருந்தாலே நாங்கள் குறிப்பிடுகின்றோம். சரியா? அது சிவஞான சித்தியார். அதை நாங்கள் சொல்றோம். சரி, அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் 30வது வினாவுக்கு வருவோம். சிவஞான போதத்தின் சார்பு நூல். சிவஞான போதத்தில் சார்பு நூல் என்ற வகையில் அனைவருக்கு சித்தாந்த சாஸ்திரங்கள முதல் நூல் யார், அதன் வழிநூல் யார், அதன் சார்பு நூல் யாது என்று கேட்டால் முதல் நூல் சிவஞான போதம், வழிநூல் சிவஞான சித்தியார், சார்பு நூல் சிவப்பிரகாசம். விட கவனிங்கோ. ஒன்று சிவஞான சித்தியார், கொடிக்கவி, சங்கற்ப நிராகரணம், திருவுந்தியார், சிவப்பிரகாசம் என்றால் எது பிள்ளைகள்? சிவப்பிரகாசம். அங்கு வந்து என்ன விடையாக அமைந்திருப்பதனை நாங்கள் காணும். விடையாக அமைந்திருப்பதை நாங்கள் காணும். ஓகே, ரைட். அடுத்த கவனிங்கோ. அடுத்த வினா 31. உண்மை நெறி விளக்கத்தின் ஆசிரியர். இதுல அதாவது இந்த சித்தாந்த சாஸ்திரங்கள் உண்மை விளக்கத்தின் ஆசிரியர் யார், உண்மை நெறி விளக்கத்தின் ஆசிரியர் யார்? இந்த 2 உங்களுக்கு சில வேளையில ஒரு கிளாஷ் பண்ணும், உங்களுக்கு ஒரு முரண்பாடு ஏற்படும். சரி, விட இருக்கு. ஒன்று மெனவாசம் கடந்த அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார், மெய்கண்ட தேவர், சேக்கிழார். பாருங்க, உண்டு என்னென்னு சொல்லி கொள்வீங்க. மெனவாசம் நடந்த அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார், மெய்கண்ட தேவர், சேக்கிழார் என்று சொல்றோம். இதுல வந்து எங்களுக்கு விடை உண்மையான விளக்கத்தை தந்தவர் உமாபதி சிவாச்சாரியார், சித்தாந்த அட்டத்தை தந்தவர் உண்மையான விளக்கம். ஆனா உண்மை விளக்கத்தை தந்தவர் மெனவாசம் கடந்த. மெனவாசம் கடந்த தேவர், தேர்தலுக்கு தேவர். சரி, தேவர் என்று சொல். மெனவாசம் கடந்த தேவர். சரி, அப்ப அதை நாங்கள் வந்து சொல்றோம். ஓகே, சரி. அடுத்த பாருங்க. அடுத்தது அடுத்த 32வது வினாவை பாருங்க. அப்ப இதுல என்ன இருக்குன்னா பாருங்க, சமய கணக்க திருமுறைத்த சரி காதையில் சைவாதியின் கொள்கைகள் பற்றி கூறும் நூல் 32வது பாருங்க. அப்ப என்ன சொல்றது? சமய கணக்க திருமுறைத்த காதையில் சைவாதியின் கொள்கைகள் பற்றி கூறுவது ஒன்று மணிமேகலை, 2வது சிலப்பதிகாரம், 3வது திருமுறைகள், 4வது குண்டலகேசி, 5வது 4000 திவ்ய பிரபந்தம். இதில் இந்த சமய கணக்கர் திருமுறைத்த காதையில் சைவாதியின் கொள்கைகள் பற்றி கூறுவது முதலாவது விடை எது பிள்ளைகள்? மணிமேகலை. இது மணிமேகலையாக அமைவதனை காண்றோம். ஓகே, சரி. அடுத்த கவனிங்கோ. 33வது வினாக்கு நாங்கள் செல்லுவோம். 33வது வினாக்கு நாங்கள் செல்லுவோம். பாருங்க, இங்க 33வது என்ன சொல்றோம்? சிவபெருமானை பிறவாயாக்கை பெரியோன் என குறிப்பிடுவது. சிவபெருமானை பிறவாயாக்கை பெரியோன் என குறிப்பிடுவது. இதுல 4-5 வினாக்கள், 5 விடைகள் வந்து வழங்கப்பட்டுள்ளன. ஒன்று சிலப்பதிகாரம், திருக்குறள், மணிமேகலை, ராமாயணம், திருமுறைகள். இதுல பிள்ளைகள் அந்த சிவபெருமானை பிறவாயாக்கை பெரியோன் என குறிப்பிடுவது சிலப்பதிகாரம் என்று சொல்றோம். ஓகே, 53வது சிலப்பதிகாரம். அடுத்த மணிமேகலை 34வது. அது முக்கிய அநேமா இந்த கேள்வியில வந்து இருக்கு. நுதல் வழி நாட்டத்து இறையோன் என சிவபெருமானை குறிப்பது. நுதல்
வழி நாட்டத்து இறைவன் என்று சிவ கோயிலுக்கு சிவனை குறிப்பது. பாருங்க பிள்ளைகள், இதில் 34 5 விடைகள் வழங்கப்பட்டுள்ளன. 5ல் பாருங்க, ஒன்று ஆத்திசூடி, ஒன்று ஆத்திசூடி. அடுத்தது திருக்குறள், அடுத்தது சிலப்பதிகாரம், அடுத்தது மணிமேகலை, அடுத்தது திருப்புகழ். இதில் முதல் வழி நாட்டத்து இறையோன் என சிவனை குறிக்கின்ற நூல் 4வது விடை எது? மணிமேகலை என்று நாங்கள் சொல்றோம். மணிமேகலையை நாங்கள் சொல்றோம். சரி, ஓகே. அடுத்ததாக நாங்கள் 35வது வினாவுக்கு நாங்கள் வாரோம். 35வது வினாவுக்கு நாங்கள் வாரோம். பாருங்க பிள்ளைகள், அதுல உங்களுக்கு இருக்கு, என்ன இருக்கு? வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் எனும் கருத்து காணப்படுவது. 1 திருமந்திரம், 2வது சிவஞான போதம், 3வது திருவாசகம், 4வது புறநானூறு, 5வது தொல்காப்பியம். 5வது என்ன பிள்ளைகள்? தொல்காப்பியம். இதில இந்த வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் என கூறும் நூல் தொல்காப்பியம். 35வது என வினாவுக்கு 5வது விடையாக காணப்பட்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இதுவும் சரி. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் 36வது ஆக நாங்கள் பார்ப்போம். 36வது விடயமாக நாங்கள் இங்கே பார்ப்போம். பாருங்க, இதில் ரௌரவ ஆகமத்தின் 36வது ஆக நாங்கள் பார்ப்போம். என்ன சொல்லப்படுது? ரௌரவ ஆகமத்தின் சாரம், சாரம்னா புளிவுதான், சரி, காணப்படுவது. 1 என்ன? திருமந்திரம், சிவஞான போதம், திருமுறைகள், சிவஞான சித்தியார், 4000 திவ்ய பிரபந்தம். அப்ப இதில் நாங்கள் சித்தாந்த சாஸ்திர தேர்ச்சியை பற்றி விளங்கப்படுத்துவதில் ஒவ்வொன்று நீங்கள் படித்து அதுக்கெல்லாம் போடுறோம்னு சொல்ல அதுக்கெல்லாம் போடப்படும். அதில் சிவஞான போதத்தில, சிவஞான போதத்தில தான் சிவஞான போதம் தான் ரௌரவ ஆகமத்தினுடைய சாராம்சமாக அமைந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஓகே. அடுத்தது 37வது வினாவை பார்ப்போம். 37வது வினாவை பார்க்கின்ற போது திருமுறைகளில் புலிவாக கருதப்படுவது. பாருங்க, திருமுறைகளில் புலிவாக கருதப்படுவது. 1 தேவாரம், 2 திருவாசகம், 3வது வேதாந்தம், சைவ சித்தாந்தம், மற்றது வேதாந்தம் என்று சொல்றோம். இதில் திருமுறைகளின் புலிவு, அதுவும் சாரமல்ல, புலிவாக வந்து சைவ சித்தாந்த தத்துவம். பாருங்க, எத்தனையாவது விடை? இங்கு 37க்கு 4வது விடை சரியானதாக அமைவு பெற்றிருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். ஓகே, சரி, அவதையும் நாங்கள் சொல்றோம். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்த்தீங்க இங்கு எத்தனை? 38வது வினாவை பார்ப்போம். 38வது வினாவை நாங்கள் பார்க்கின்ற போது 38வது வினாவை நாங்கள் பார்க்கின்ற போது தத்துவ சிந்தனை காலம் எனப்படுவது. தத்துவங்கள் இருக்கு, சரியும். தத்துவ சிந்தனை காலம் என அழைக்கப்படுவது. முதலாவது வந்திருக்கு உபநிடதங்கள் எழுந்த காலம், 2வது சோழர் காலம், 3 இதிகாசங்கள் எழுந்த காலம், 4வது விஜயநகர நாயக்கர் காலம், 5வது தர்மசாஸ்திரங்கள் எழுந்த காலம். அப்ப இதுல தத்துவ சிந்தனை காலம் வந்து இப்ப சோழராஜத்தில் தத்துவம் எழுந்திருக்கலாம், விஜயநகர நாயக்கர் தத்துவம் எழுந்திருக்கலாம். ஆனால் தத்துவ சிந்தனை காலம் என்ற சிறப்பு காலமாக விளங்குவது உபநிடதங்கள் எழுந்த காலம். உபநிடதங்கள் வந்து எழுந்த காலத்தை தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம் பிள்ளைகள்? இங்கே
இது தத்துவ அதாவது தத்துவ சிந்தனை காலம் என்று அழைக்கப்பட்டிருப்பதை காணும். சரியா? அடுத்த வினா போவோம். 39வது வினாவுக்கு போவோம். 39வது வினாவுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது 39வது வினாவுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது வேதசாரம் தமிழாகமும் என போற்றப்படுபவை முறை என ஓடராக இருக்கும். வேதசாரம் என்றது எது அழைக்கப்படுகிறது? தமிழாகமும் என்று எது அழைக்கப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்கணும். சரியோ? இங்கே நாங்கள் பார்க்கல. முதலாவது திருமந்திரம் தேவாரங்கள், இரண்டாவது தேவாரங்கள் திருமந்திரம், மூன்றாவது திருமந்திரம் சித்தாந்த சாஸ்திரங்கள், நான்காவது தேவாரங்கள் சித்தாந்த சாஸ்திரங்கள், ஐந்தாவது பிரம்மசூத்திரம் பகவத்கீதை. இதில் வேதசாரம் என அழைக்கப்படுவது தேவாரங்கள், தமிழாகமம் என்று அழைக்கப்படுவது திருமந்திரம். ஆகவே விடை இரண்டாவது. விடை என்ன விட? இரண்டாவது தான் இங்க விடையாக காணப்படுகிறது. ஓகே, அடுத்த பாருங்க. ஏக காலத்தில் சுருதியாகவும் இஸ்மிருதியாகவும் விளங்குவது. ஒரே காலத்தில் சுருதி வேதமாகவும் இஸ்மிருதி தர்மசாஸ்திரமாகவும் விளங்குகின்ற சிறப்பு நூல் எது? ஒன்று ராமாயணம், இரண்டாவது மகாபாரதம், மூன்றாவது அர்த்த சாஸ்திரம், நான்காவது திருக்குறள், ஐந்தாவது பகவத்கீதை என்று சொல்லப்படுது. இதிலே ஏக காலத்தில ஒரே காலத்தில சுருதியாகவும் இஸ்மிருதியாகவும் விளங்குகின்ற நூல் ஐந்தாவது விடை என்ன பிள்ளைகள்? பகவத்கீதை என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். சரியா? இந்த 40 ஒரு டைப்பில் இனி கவனிங்கோ. 41 தொடக்கம் 45 வரையிலான கூற்றுக்களை வாசித்து அவற்றுக்கு பொருத்தமானவற்றை 1, 2, 3, 4 அட்டவணைகளில் வருகின்ற விடயங்களை, அதாவது ஆகியவர்களில் இருந்து தெரிவு செய்து நாம் முதலாவது கேள்வி என்றால் 1 ஒரு விட, 2 ஒரு விட, 3 ஒரு விட, 4 ஒரு விட, 2வது வினாண்ட அப்படி விட. அப்போ அதான் நான் பார்ப்போம். சரி, அதில் நாங்கள் பார்க்கிற பொழுது முதல் நாங்கள் நேர பார்ப்போம். 38 வண்டி இலக்கம் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குப்பா. அடுத்தது 138 அடுத்த பிரச்சனை பார்ப்போம். சரி, அடுத்து ஞானாமிர்தம், அடுத்த ஏதோ நூல். சரியோ? அடுத்தது பெரநிந்தை என்று இருக்கு. அடுத்தது திருமுறை கண்ட புராணம். சரியோ? அப்ப இவை பற்றிய கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட்டுள்ளன. இதை நாங்கள் பார்ப்போம். 32 ஏதோ ஒரு புத்தகம் ஏதோ ஒன்று தந்துருக்கப்பா. 132 கேட்பான். சரியோ? அடுத்தது ஞானாமிர்தம் வந்து கேட்பான், பெரநிந்தை என்று கேட்பான், திருமுறை கண்ட புராணம் வந்து கேட்பான். அதே மாதிரி 150 மேவல் சங்கற்ப நிராகரணம் திருவுந்தியார் 70. அடுத்து சிவஞான போதம் கோயில் புராணம் 25 இயற்றல் 182. விடுதல் திருக்கழித்துப்படியா 133. சரி, 75. அடுத்து உண்மை நெறிவிளக்கம். சரி, இங்க இதை வச்சுக்கொண்டு அவன் என்ன செய்யறான்? சில கூட்டு தர போறான். அந்த கூட்டுக்களை அடிப்படையாக கொண்டு நீங்க கேட்க போறேன், விடையில போறேன். பாருங்க. சரி, ஓகே. நாங்கள் என்ன செய்ய போறோம்? மேல கேள்வி போவோம். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்றோம். இதுல பிள்ளைகள் நீங்கள் பாருங்க, உமாபதி சிவாச்சாரியாரால் அருளப்பட்டவை. அவ இதுல எவையவை உமாபதி சிவாச்சாரியாரால அருளப்பட்டவை என்றால் அந்த விட அதுக்குள்ள தெரியும். பாருங்க, இங்க உமாபதி சிவாச்சாரியார் அருளப்பட்டவை முதலாவது டேபிள்ல திருமுறை கண்ட புராணம். பாருங்க, இது திருமுறை கண்ட புராணமாக அமைவு பெற்றிருப்பதனை நாங்கள் காணும். முதலாவது டேபிள் திருமுறை கண்ட புராணம். சரி, இதுல அங்க இங்க உள்ள இடம். சரி, நாங்கள் வாய்ப்பு இதெல்லாம் 5வது இவன் சங்கற்ப நிராகரணம் பாருங்க. அடுத்தது இங்க கோயில் புராணம் சிதம்பரத்தை பற்றி பாடியவர் பாருங்க. உண்மை விளக்கம் முதலே பார்த்து
உண்மை நெருங்குடக்கம் வருது. ஆகவே இங்கே எத்தனையாவது 5வது விடையாக அமைவு பெற்றிருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். 41 சரி, சரியா? ரைட். அடுத்து 42வது பாரம்பரியல் சோழர் காலத்து சைவ சித்தாந்த தத்துவ நூல்கள். சோழர் காலத்தில் எழுந்த சைவ சித்தாந்த தத்துவ நூல்கள். முதலாவது டேபிள பாருங்க. ஞானாமிர்தம் சி. அங்க இருக்கு, இங்க 2 இடத்துல ஒன்று வருது சி. சரி, 2வது நாங்கள் வந்து பார்க்கின்ற போது என்ன, திருவுந்தியார். திருவந்தியார் அங்க இருக்கு, இங்க ஐ பாருங்க, இங்க சியும் ஐயும், அங்க சி இருக்கு, இங்க ஐ இருக்கு. 2வது இருக்கு. அடுத்தது 3வது அங்க வந்து கே சிவஞான போதம். பாருங்க பிள்ளைகள், அங்க இருக்கு சிவஞான போதம். அங்கால கியூ திருக்கடைக்கு படிய 2வது. பாருங்க, திருக்கடைக்கு படிய 2வது. சரி, 2வது தான் உங்களுக்கு சரி சிஐ கே கியூ என்று நாங்கள் சொல்றோம். சரியா? இது வந்து 2வது உங்களுக்கு அமைப்பெற்றிருப்பதை நாங்கள் காண்றோம். 2வது விடயத்தை நாங்கள் இங்க வந்து சொல்றோம். சரியோ? ரைட். அடுத்த ஒன்றையோ இங்கால என்னென்னால் திருக்குறளோடு தொடர்புடைய தொகுதி. திருக்குறளோடு தொடர்புடைய தொகுதி என்று சொல்லுகின்ற போது அங்கு அதிகாரங்கள் என்ற வகையில நாங்கள் பார்க்கின்ற போது 43வது விடயத்தை நாங்கள் பார்ப்போமானால், 43வது விடயத்தை நாங்கள் வந்து பார்க்கின்ற போது அந்த அதில வந்து 4வது விடயம் எங்களுக்கு ஓரளவுக்கு பொருத்தப்பாடுடையதா இருக்கு. AJMR. ஏ என்ன 38, ஜே வந்து என்ன விடயம் 70, எம் வந்து 25, அடுத்து என்ன ஆர் வந்து என்ன 133 என்று நாங்கள் சொல்றோம். அது என்ன, நாங்கள் அறத்தப்பால் குரட்பால் காமத்தப்பால் தொகை அங்கால 133 அதிகாரம் என்று சொல்றோம். சரி, அப்ப இவையில அறத்தப்பால் 38, பொருட்பால் 70, காமத்துப்பால் 25, அங்க அதிகாரங்கள் 133. திருக்குறளோட தொடர்புடைய நம்பர் எது? இங்க நாங்க 38, இஞ்சால 70, அடுத்து என்ன 25, அறத்தப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அதோட சேர்த்து அதிகாரம் 138. சரி, 33 நாங்க சொல்றோம். அவை 4வது விடையாக காணப்படும். அதே மாதிரி பிள்ளைகள் அடுத்ததான் நாங்கள் வந்து பார்க்கல பிரம்மசூத்திரத்தோட தொடர்புபட்ட ஒரு கேள்வி. பாருங்க, பிரம்மசூத்திரத்தோடு தொடர்புடைய தொகுதி. அவங்களுக்கு நம்பர் தெரியும், என்ன உங்களுக்கு தெரியும், அதில் அத்தியாயங்கள் தெரியும். இது சமன்வயம் தெரியும், மற்றது அவிரோதம், என்ன அடுத்தது என்ன சாதனம் பலன் இருக்கு. அந்த 4 அத்தியாயங்கள் தொகையை பற்றி அங்க சொல்லப்பட்டுள்ளது. என்னென்ன இங்க என்ன 138 எங்க பி, 150 செல்லானே அங்க எஃப், அடுத்தது 182 ஓ, அடுத்தது எஸ் 75. அந்த அத்தியாயங்களை நாங்க சொல்றோம். சரியா? இது வந்து பிரம்மசூத்திரத்தோட தொடர்புடையதாக அமைந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். சரியோ? அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் வந்து பார்க்கிற பொழுது கண்மத்தின் செயல்களுடன் தொடர்புடைய தொகுதி. கண்மம் உங்களுக்கு தெரியும், கண்மத்தின் பொதுவாக நீங்கள் வந்து 6 வகையான செயல்கள் அங்கு வந்து காணப்படுகின்றன. உங்களுக்கு பெறநிந்தை, மேவல், இ ஜி, அது இங்க இயற்றல் எம், பி அங்க விடுதல். ஆகவே இங்க வந்து என்ன வருது, ஒன்று வந்து என்ன டி, அடுத்த ஜி டிஜி, என்ன பாருங்க டிஜி என்று வருது, மற்றது என் என் என்ன 2 எம் என்று இருக்கு, இது எல் எம் என் என்று வருது, இது என்ன 2 எம் இருக்கு, இது என்னென்று வரும். சரியோ? அடுத்தது இங்கே நாங்கள் வந்து பார்க்கல சரி என்று விடுதல் பி அங்க. சரியோ? அவன் இங்க வந்து இந்த சார்ட் கேள்வி, அந்த
அட்டவணை கேள்விகள் இவ்வாறு நீங்கள் செய்து கொள்ள முடியும். அட்டவணை கேள்வியை பொறுத்தவரையில் நீங்கள் இவ்வாறு செய்து கொள்ள முடியும். சரியோ? அதே மாதிரி அடுத்த பிள்ளைகள் நீங்கள் பாருங்கோ, அடுத்த அம்சமாக நாங்கள் என்ன செய்வோம், எதுக்கு போகிறோம், அந்த பொருத்தமற்ற வினாக்கு நாங்கள் போகிறோம். பொருத்தமற்ற வினா பாருங்க, 46 தொடக்கம் 50 வரையிலான வினாக்களில ஒரு தலைப்பின் கீழே என்ன 5 விடயங்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றினுடைய தலைப்புடன் பொருந்தாததை பொருத்தமற்றதனை தெரிவு செய்க என்று சொல்லப்பட்டுள்ளது. பொருத்தமற்றதை நாங்கள் செய்வோம். இதுக்குரிய காரணம் தெரிஞ்சிருக்கோம் என்றால் பாடம் எங்களுக்கு துல்லியமாக தெளிவாக தெரிந்தால் எங்களுக்கு சரியா? கவனிங்கோ, இங்க 46வது வினா, இந்த தத்துவங்களுக்கு கருவூலங்கள் உபநிடதம். கருவூலம் அடிப்படை. இந்த தத்துவங்கள் உபநிடதங்களை அடிப்படையாக கொண்டு எழுச்சி பெற்றவர் தான் அடிப்படை. இதுக்குரிய விளக்கங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது பொருத்தமற்றது ஏதோ அதை நாங்கள் சொல்றோம். முதலாவது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்க உபநிடதங்கள் கிரியைகளுக்கு எதிர்நிலையாக எழுந்தவை. ஜஸ்ட் அது சரி, கிரியைகளுக்கு எதிராக எழுது. ஓகே. இரண்டாவது பாருங்க, கிரியைகள் மூலமாக வாழ்வில் முழுமை பெற முடியாத நிலையில் ஏற்பட்ட ஆன்மீக தேடல்களே உபநிடதங்கள். ஆன்மீக தேடல்கள் தான் எதுபள்ளி உபநிடதங்கள். அது வச்சு சரி. மூன்றாவது வினா பாருங்க, மூன்றாவது என்ன, இவை கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையாக கருதப்படுகிறது. உபநிடதம் படித்த பிள்ளை தெரியும். உடம்பு எடுத்து காலம் கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு. இதுல 4ஆம் தமிழ் இதங்களுக்குள்ள ஐடென்டி பண்ணணும். அதோட உடம்புலையா பின்னுக்கு இருக்கிறேன். இதை நாங்கள் ஐடென்டி. அடுத்த உடம்பை விட்டு பிரிந்த வினா ஆன்மாவின் நிலையாது எனும் வினா கடவுபுரணத்தில் உள்ளது. சரி. அடுத்தது, கல்வியால் செல்வத்தால் ஞான நிலை இரவா நிலை அடையலாமா எனும் வினா பிரகதாரண்ய உபநிடதத்தில் உள்ளது. 5 வினாக்கள் விடைகளை பார்க்கிற பொழுது அதில் எங்களுக்கு வடிவா தெரியும். மூன்றாவது படப்பிள்ளை உடனே காலம் கிறிஸ்துக்கு முன் 6 தொடக்கம் 10 வரை. இது 4 என்றதில்லை. அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டாச்சு. ஓகே. சரி பிள்ளைகள், அடுத்த கவனிங்கோ. இங்கால அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ராமானுஜத்தை விசிஷ்டாத்வைதத்தை பற்றிய கருத்து சொல்லப்பட்டுள்ளது. அது ராமானுஜத்தை விசிஷ்டாத்வைதம் பற்றிய கருத்து. முதலாவது பாருங்க, ஆன்மாக்களை போன்றிருத்தல் சார்ந்திருத்தல் எனும் இருநிலைகளில் வைத்து விளக்கப்படும். இரண்டாவது, சங்கரது அத்வைத கொள்கையை தழுவியும் வேறுபட்டும் அமைந்தது விசிஷ்டாத்வைத கோட்பாடு. சங்கரத்தை கொள்கையை தழுவியும் வேறுபட்டும் அமைந்ததுதான் விசிஷ்டாத்வைத கோட்பாடு. சரி. அடுத்தது, உபநிடத கூற்றுகளில் உள்ள என்னுடைய பேதாபேத சுருதிகளை முதன்மைப்படுத்திய கோட்பாடு விசிஷ்டாத்வைதம். ஓகே. அடுத்தது, உலக இருப்பு பரிணாமவாதத்தின் மூலம் நிறுவப்படுகின்றது. அதுவும் ஓகே. ஐஸ்வர்யம், பலம், வீரியம், தேஜஸ், ஞானம் என்பன இறைவனது பண்புகள் என கூறுகின்றது. இதில பொருத்தப்பாடுடையதென்றால் 2, 3, 4, 5 பொருத்தம். முதலாவது பாருங்க, ஆன்மாக்களை போன்றிருத்தல் சார்ந்திருத்தல் என இருநிலைகளில் வைத்து விளக்கியவர் மற்றவர், அதாவது துவைதா. முதலாவது தான் என்ன, பொருத்தப்பாடு அற்றது. முதலாவது தான் என்ன, பொருத்தப்பாடு அற்றதாக காணப்படுகிறது. அதை நீங்கள் சொல்லணும். ஓகே, ரைட். அடுத்த கேள்விக்கு நாங்கள் பாருங்க, சித்தாந்தம் காட்டும், அதாவது சுட்டும் பாசம். சித்தாந்தம் சுட்டும் பாசத்தை பற்றி பாசத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். பாசத்தை பற்றி சொல்றேன். அறியும் இயல்பற்ற சடப்பொருள் பாசம். ஓகே. இரண்டாவது, ஆணவம் ஆன்மாவை அனாதியாகவே பற்றியுள்ளதனால் ஆகந்து மலம் என அழைக்கப்படுகின்றது. இரண்டாவது விட. மூன்றாவது, கர்மத்தின் செயல்கள் 6. ஓகே. சிவதத்துவம் 5, வித்தியாதத்துவம் 7, ஆன்மதத்துவம் 24மாக 36 தத்துவங்களை கொண்டதே உடம்போ பாசத்திலே இருக்கு.
அடுத்தது தனுகரண புவன போகம் என்பவை மாயையின் காரியங்களே. இதுல பாசத்தை பற்றிய விளக்கங்களானவை இங்கு வழங்கப்பட்டிருந்தன. சரியோ? அதனாலே நாங்கள் என்ன சொல்றோம், இதுல எது பிழை என்றால் ஆணவம் ஆன்மாவை அனாதியாகவே பற்றியுள்ளதனாலே ஆகந்து மலவினால் அது பிழை. ஏனென்றால் ஆகந்து மலவென அழைக்கப்படுபவை கன்மம் மாயை. ஆணவம் ஆன்மாவை அனாதியாகவே பற்றி இருப்பதனாலே ஆணவத்துக்கு என்ன பேர்? சகசமலம் என்று அழைக்கப்படுது. ஆன்மாக்கள் பிறந்த பின்னரே ஆன்மாக்களை கன்மம் மாயை பற்றுவதனாலே அது ஆகந்து மலம் என அழைக்கப்படுகின்றது. ஆகவே இரண்டாவது தான் இங்கே பொருத்தமற்ற விடை. ஓகே, ரைட். அடுத்த கவனிப்போம். இங்க நூல்முறை தெரிந்து சீலத்து ஒழுகு, இது ஔவையார் வாக்கு. இதுல விட முதலாவது ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி முதலியவை ஔவையாரால் இயற்றப்பட்டவை. ஆத்திசூடி தமிழ் நெடுங்கணக்கு முறையில் அமைந்த நூலாகும். சரியோ? அடுத்தது கொன்றை வேந்தனும் ஆத்திசூடி போன்றே கூற்றுக்களாக அமைந்துள்ளன. அடுத்தது ஆத்திசூடியை போன்றே கொன்றை வேந்தனும் தமிழ், அதாவது தமிழ் நெடுங்கணக்கை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டுள்ளது. அடுத்த பிள்ளைகள் ஐந்தாவது பாருங்கோ. கொன்றை வேந்தன் கட்டளைகளாக காணப்படுகின்றது, ஆத்திசூடி அறிவுரைகளாக, சரிய முதுமொழிகளாக. இது அம்பள் மாறி வரும். கொன்றை வேந்தன் என்ன பிள்ளைகள் அறிவுரை முதுமொழியாக காணப்பட, இங்கு என்ன ஆத்திசூடி கட்டளைகள் அறம் செய்ய விரும்பும். அது கட்டளை. சரியா? இங்கே நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ அமைப்பில் இங்கே எது விடையாக காணப்படுவது? ஐந்தாவது விடையாக இது அமைவு பெற்றிருப்பதனை நாங்கள் காணுகின்றோம். ரைட், ஓகே. கடைசி கேள்வி 50வது நாங்கள் பார்ப்போம். 50வது விடையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வினாவை பார்க்கின்றோம். பிரஸ்தான திரயம். பிரஸ்தான திரயம் நமக்கு தெரியும், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, பாடல்கள் பிரஸ்தான திரயம் என்று சொல்லப்படும். அப்ப இதுல பிள்ளையர் நாங்கள் வந்து பார்க்க முதலாவது இந்து தத்துவ மூலங்களில் பிரஸ்தான திரயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. சரி, இருக்கும். 2, பிரஸ்தான திரயம் என்பதன் பொருள் முடிவான பிரமாணமாக அமைந்த 3 நூல்கள் என்பதாகும். ஓகே, அது. 3வது உபநிடதங்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் தெளிவுபடுத்துவது பகவத்கீதை. உபநிடதங்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் வந்து என்ன விளையாடு தெளிவுபடுத்துவது பகவத்கீதை. அடுத்தது வேதங்களின் சாரமாக அமைந்தது பிரம்மசூத்திரம். வேதங்களின் சாரமாக அமைந்தது வந்து பிரம்மசூத்திரம். அடுத்தது என்ன விளையாடு பிரஸ்தான திரயம் என்பது உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை என்பனவாகும். இதில பொருத்தமற்றது என்னென்றால் பிள்ளையர் பாருங்க, 4வது வேதங்களின் சாரமாக அமைந்தது. வேதங்களில் சாரமாக அமைந்தது எது பிள்ளையர்? இங்கே உபநிடதங்கள் தான் வரணும். இது என்ன? பிரம்மசூத்திரம் என்று இருக்கு. சரி, வேதங்களில் சாரமாக அமைந்தது எது பிள்ளையர்? இங்கு பிரம்மசூத்திரம் தான் பிள்ளையர். அது பிரம்மசூத்திரத்துக்கு பதிலாக இது வரணும், உபநிடதம் தான். சரி பிள்ளையர் கவனிங்கோ. இதோட எங்களோட 2வது பேப்பர், 2வது முதல் பேப்பர்ல 2வது MCQ பேப்பர் நிறைவு அடைகின்றது. நன்றி. ஓகே, ரைட்.